கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கங்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி பூண்டு தொக்கு செய்கிறோங்க. அதுக்கு தேவையானது என்னங்கிறத பார்த்துடலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், புளி கரைசல், உப்பு, பெருங்காயம், வரமிளகாத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு புளிச்சு அதில் இருக்கிற சின்ன பற்களெல்லாம் பொறுக்கி தனியாக வச்சுக்கணுங்க. கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறதெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பருப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. வெந்தயம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்றிக்கலாம். இதில் இந்த வெந்தயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வறுபட்டு வச்சுங்க எடுத்துக்கலாம். எடுத்து இந்த வெந்தயத்தை ஆற வச்சு பவுடர் பண்ணி இப்போ கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. செக்கில் ஆட்டின ஒரிஜினல் நல்லெண்ணெய்ங்க. எண்ணெய் காயட்டும். இதில் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து கடலைப்பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூண்டையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டுங்க. வதக்கி கொஞ்சம் நேரம் ப்ரௌன் சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு ப்ரௌன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டுடைய வாசம், பச்சை வாசம் போய் நல்லா மணக்குதுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது இந்த கொடம்புளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு புளி நல்லா கருப்பாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வச்சுருந்தாலும் கெடாது. ரொம்ப நாள் ஆனாலும் இந்த கொடம்புளி கெடாது. நம்ம சாதா புளியும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கொடம்புளிங்கிறது இன்னும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அதில் மருத்துவ குணமும் ஜாஸ்தி. உங்களுக்கு உடலுக்கும் நல்லது. அதனால் நான் குடம்புளி சேர்த்திக்கிறேங்க.
ஸோ புளி நல்லா சுண்டிடுச்சு, நம்ம ஊற்றின புளி நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கரிஞ்சிடுங்க. இந்த எண்ணெய் நிறையா ஊற்றி இருக்கிறதுனால இந்த எண்ணெயில் கரிஞ்சிடும். நமக்கு தொக்கு வந்து ரொம்ப கருப்பு குடம்புளி போடுறதுனால அந்த தொக்கு ரொம்ப கருப்பாக தெரியும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் பூண்டு வெந்து புளி கரைசலெல்லாம் வெந்து பச்சை வாசனமெல்லாம் போய் நல்லா வாசனை வரும்போது இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அந்த வரமிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா அந்த தொக்கு வந்து கலராக இருக்குங்க, ரெடிஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பூண்டு வந்து உடம்புல இருக்கிற வாயு தொல்லையை எடுக்கும், கைகால் வலி தலைவலி எல்லாம் போகும், நரம்புக்கு நல்லதுங்க. கேன்சர் உருவாக்கக்கூடிய அந்த கிருமிகளை கூட கட்டுப்படுத்துது பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப நன்மை தரக்கூடியது. அதனால் வாயு தொல்லையிலேருந்து நம்மளை வந்து வாயு தொல்லை விடுபடுத்தி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அதனால் இதை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.